சின்ன குட்டி லேகியம் சக்கர குட்டி லேகியம் சீனி குட்டி லேகியம் மாமே இது ராஜா குட்டி லேகியம் மாமே. My mother's journey in this world began on June 7th, 1958 as Esther Rose Junat Premlata. My grandparents came to Guntakal in 1960 as they were working at the South Central Railways. My mother studied at Orlinda Childs Pierce Memorial High School, Madurai and Women's Christian College, Chennai. தேவதை நீயும் வந்து என்னையும் சுமந்து நின்றாய். She got married to my father, M.E.S. Rajan, on December 27th, 1978. After my elder brother John Martin's birth, she joined the railways as a junior clerk and now she is an office superintendent. லேகியம்மா லேகியம் ராஜா குட்டி லேகியம் சக்கர குட்டி லேகியம். I have grown up helping mom in office whenever I get free time. I enjoy waiting for her as she returns from work and share the day's experiences with her. He'll be expecting my presence always. And when he left him in the school also, first he was very happy. Though he was crying, he was happy. And the teachers are well-known people and I was not much scared. I thought my mom would be with me in the school with me. But I think my childhood friend Tina was beside me. So I was crying till my mom left. After that, I stopped crying as Tina was holding my hand. So I thought Tina would accompany me. I still do remember this funny incident where mom used to check my spellings while going to school. Everything went well till I finished my intermediate first year, when she met with an accident and had multiple fractures on her right fist. She lost her right thumb. டயபெட்டிக்குங்கிறனால விரல் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, வச்சாலும் இட் ஒன்ட் பி எ சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டதுனால என்னையும் செகண்ட் தாட்டுக்காக என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ணோம். அவங்க டாக்டர்ஸ், அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் யார் மூலிமா அது ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து கேட்டோம். பட் அவங்களும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சரி நானும் ஆகஸ்டினும் வந்துட்டோம், வீட்டுக்கு வந்துட்ட பிறகு இவர் ஆகஸ்டினை பார்த்துட்டு என்ன வந்துட்டேன் அப்படின்னாரு. நான் ஒன்றும் பேசாமல் நேராக உள்ளே அவர் பார்த்துட்டு அழுக வந்தாலும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு நேராக உள்ளே வந்துட்டு பாத்ரூம் போய் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அழுதுட்டு இருந்தேன். அப்புறம் அவர் வந்து ஒன்றும் கவலைப்படாத பிரேம், லெஃப்ட் ஹேண்டில் எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னார். அப்போ ஜஸ்ட்டு எனக்கு ஷாக்காக இருந்தது. என்னடா இவர் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நான் இருக்கேம்மா, நீ கவலைப்படாத, சப்போர்ட்டிவாக இருக்கேன் உனக்கு, நீ ஒன்றும் வேலைக்கு போவேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லாமல் இப்போ கூட வேலைக்கு போய் சம்பாதிக்கணுன்னு தான் யோசித்தார் எவ்வளோ, என்னை பற்றி யோசிக்கலையே அப்படின்னு யோசித்தேன். ஃப்ரெண்ட்ஸு கலீக்ஸ் நிறைய பேர் வந்து எப்படி வேலைக்கு வர போகிறீங்களா, எப்படி செய்ய முடியுமா உங்களால் அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா என்னோடய பெரிய பையன் அப்போதைக்கு ஸ்டெபிளைஸ் ஆகலை அண்டு எங்கர்வன் படிச்சுட்டு இருந்தான். And I can't rely on my husband for anything. We can't depend easily. We can't expect anything from him. முடிஞ்ச வரைக்கும் என்னால் பெஸ்ட் கொடுக்கணும், நான் சப்போர்ட்டிவாக இருக்கணும் பிள்ளைங்களுக்கு. அண்ட் தட் வாஸ் நாட் த டைம் ஃபார் மை ரிலாக்ஸேஷன். அப்புறம் பார்த்தா அம்மா வந்துட்ட பிறகு அம்மா கிட்ட அகெயின் ஐ பிகேம் ஸ்டூடெண்ட். மாமி வந்து எழுதுவேன், லெஃப்ட் ஹேண்ட் எழுதும்போது 2 மார்க்ஸ் அப்படி போடுவாங்க.
அப்புறம் அது வந்து நல்லா எழுதுகிற வரைக்கும் அவங்க எனக்கு கொஞ்சமாக தான் மார்க்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு. ஐ ரியலைஸ்ட் என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தவங்க திடீர்னு ஒர்க்குக்கு போக முடியாமல் போச்சுனாக்கா அது கூட ஒரு டிஸ்கரேஜிங் தான். இன்வாலிட் மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நான் ஐம் இன்வாலிடுன்ற மாதிரி நான் நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அப்படி என்கரேஜிங்காக சொல்லியிருந்திருக்காரு. எனக்கு அப்புறம் தான் அது புரிஞ்சிச்சு. ஐம் எ வேல்யூபிள் பர்சனுங்கிறத அவர் எனக்கு சொல்லியிருக்காரு. எதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினச்சேன். எஸ்பெஷலி எனக்கு பூ கட்டுறது ரொம்ப இஷ்டம். பூ கட்ட முடியாதே ரொம்ப கவலைப்பட்டேன். அது கூட லெஃப்ட் ஹேண்டில் ப்ராக்டிஸ் பண்ணேன், ஆனால் வரல எனக்கு. திரும்பி ட்ரை பண்ணி திரும்பி ரைட் ஹேண்டில் கட்டுவேன். இப்போவும் அதே மாதிரி பழைய மாதிரியே பூ கட்டுறது பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் பூ கட்டி என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் போய் கொடுப்பேன், ஆஃபீஸில் போய் கொடுப்பேன். This is called urandakari in Tamil, mutton balls in English. So I'm just helping mom. இது ஓகேவா? இது Very good boy. பேசணுமா? எப்படி இருக்கு? ஹவுஸ் தி டேஸ்ட்? சூப்பர். நான் பண்ணதால கரெக்டாக வந்திருக்கு. இட்ஸ் வெரி டேஸ்ட்ஃபுல் பிகாஸ் ஆஃப் மீ. ஆக்சுவலி நான் மம்மியை பார்த்தது சம்மர் டூரிங் 80s. 80ல் ஆஃபீஸில் நாங்கள் ஒரு சர்க்குலேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து குண்டக்கல்ல வெளியில் தமிழ் புக்ஸ் எல்லாம் கிடைக்காது. ஸோ தமிழியன்ஸ் ஒரு 15 பேர் இருந்தோம். எல்லாம் 15 பேர் சேர்ந்து தமிழ் புக்ஸ் எல்லாம் வாங்கி இந்த சர்க்குலேஷன் மாதிரி ரன் பண்ணிகிட்டு இருந்தோம். தமிழ் வீக்லிஸ் எல்லாம் வாங்கி. அப்போ அவங்களும் ஒரு மெம்பர். அப்படி தான் அவங்க எனக்கு பழக்கமானாங்க. அதில் ஒரு 2-3 பேர் மட்டும் என்ன பண்ணுவோம்னா, அந்த ஈவன் நான் இப்போ புக்ஸு படிக்கிறத கூட கொஞ்சம் சீரியஸாக படிப்போம். அதில் வர்ற இந்த நாவல்ஸு, சிறுகதைகள், தொடர்கதைகள் இதெல்லாம் ஆஃபீஸில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு சீரியஸாக படிப்போம். அதில் இவங்க ஒன் ஆஃப் தோஸ் 3-4 மெம்பர்ஸ். இவங்க ஒவ்வொரு இந்த தொடர்கதையும் சரி சிறுகதையும் சரி எவ்வளோ ரசித்து படிப்பாங்கன்னு அப்போ தான் புரியுது எனக்கு. ஸோ தி பீப்புள் ஹூ ஆர் ஹேவிங் சம் ட்ரீம் இன் தர் மைண்ட், அவங்க மட்டும் தான் அந்த மாதிரி கதைகளை எல்லாம் ரசித்து உணர்ந்து படிக்க முடியும். அது தட் குவாலிட்டி இவங்க அம்மாவுக்கு இருந்தது. I joined BTech hoping that everything was fine with her, but very soon she met with another tragedy. My father, M.E.S. Rajan, died in 2006. I decided to discontinue BTech and take up a railway job to stay with my mother as my brother was working in Chennai. But what happened was something else. Actually, once my younger son Ammu told, why ma Aya is like this? Aya is not all doing anything for us. Why is not all caring like that, he was asking. Then I thought, because he is an open line staff and we were not depending on him for everything. And I never realized that children will feel that their dad's care is not there. Like, I never thought like that. When he asked like that, I couldn't say anything. And he ever told me, whatever possible I am doing, like that I only I thought. When we went to join him in Karunya, Coimbatore, God made me to fell ill by chikungunya and I couldn't even move.
And my husband took each and every initiative, everything. Though he had the pain in the leg, he climbed the stairs, he took care for his son. What all he has not done so many years, he did on that day. I was happy to hear my son saying, "Mummy, ஆயா வந்து இவ்வளோ பண்ணாங்கம்மா, எனக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்டெப்ஸ் ஏறி வந்தாங்க, எனக்காக வந்தாங்க, எல்லா இடத்துக்கும் என் கூட வந்தாங்க, வந்து பெட்டெல்லாம் போட்டு கொடுத்து அம்மோ அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, எவ்வளோ செஞ்சுருக்காங்க எனக்கு வந்து ஆக்சுவலி இவரோட செட்டில்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ வரும்னு தெரியாது. ஆனாலும் நான் இல்லை, நீ அவன் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். நிறைய பேர் சொன்னாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பான்னு. இல்லை அவன் படிக்கணும், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுவேன் நான் சொன்னேன். அப்புறம் தான் எனக்கு செட்டில்மெண்ட் டியூஸ்லாம் வந்த பிறகு தான் பார்த்தா 3 lakhs எல்லாம் ஒன்லி ஆன் ஹேண்ட் 3 lakhs தான் வந்தது. ஒரு சீனியர் ஸ்கேல் செக்ஷன் என்ஜினியர் செட்டில்மெண்ட் அமௌண்ட் 3 lakhsனா இட் வாஸ் ரியலி a very meager amount. Even a junior most person, the new appointee also will be getting more than that. God made me to overcome that thing also. And to the little loans what he took without my knowledge also I cleared. And by God's grace my son has completed his B.Tech. அப்புறம் அங்கே முடிச்சுட்டு வந்த பிறகு இங்கே எல்லோரும் கேட்டாங்க, அப்பாவோட ஜாப் ஜாயின் பண்ணியா, நல்ல ஸ்கோப் இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் அவனும் டைலமா இருந்தால் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தான், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு நாள் நானும் வந்து சரி நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்ன நான் ஆக்சுவலாக பெர்மிஷன் வாங்கியிருந்தேன், அவன் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கியிருந்தேன். அப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவன் வந்து இந்த அப்ளிகேஷனை கொண்டு வந்து காமிச்சான். சேரட்டுமாம்மா, உங்களால் முடியுமான்னு கேட்டான். சரின்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு வந்து எது ஞாபகம் வந்ததுன்னா, இவன் சின்ன பிள்ளையில் படிச்சுட்ருக்கான், மேக்ஸ் போடுறான், ப்ராப்ளம்ஸை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு கதை சாத்திட்டு வந்துடுவேன். வந்துட்டு பிறகு அப்புறம் போய் பார்த்தாக்கா இவர் டேரக்டர் மணிரத்னம் பேரை போட்டு அதை நல்லா டெக்கரேட் பண்ணி, அது கீழே ரவி கே சந்திரன் பேரை போட்டு, அது கீழே பீட்டர் ஹேன் போட்டு, கீழே வந்து டைரக்டட் பைன்னு சொல்லிட்டு இவன் பேரை போட்டிருப்பான். அது மணிரத்னம்ங்கிறது ஒரு ஃபில்மாக பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஃபில்ம் மாதிரி செஞ்சுட்டு அதை வந்து இப்போ வந்து சர்டன் மாடிஃபிகேஷன்ஸோடு ஹி இஸ் ரீநேம்ட் இட் as Ocean of Joy. அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து நிறைய கதைகள் சொல்லிகிட்டு இருப்பான். எப்போ ரொம்ப டிஸ்டர்ப்டானாலும் எனக்கு கதை சொல்லி டைவெர்ட் பண்ணி எனக்கு ரிலாக்ஸ் பண்ண வச்சுட்டு இந்த மாதிரி இருந்துட்டேன். ஸோ இவனுக்கு வந்து அதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. அவங்கக்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு சின்ன ஒரு ஸ்வீட் குவாலிட்டி இருக்குது. அது என்னென்னா, எனக்கு தெரியாமல் என்ன சர்ப்ரைஸ் பண்ணுறது. சின்ன வயசில் ஒரு தடவை ஷாப்பிங் போயிருந்தப்போ எனக்கு ஒரு க்ரீன் கலர் ஜீன்ஸ் பிடிச்சிருந்தது. பட் மம்மிக்கு அது வேற ஒரு கலர், ப்ரௌன் கலர் நினைக்கிறேன், அந்த கலர் பிடிச்சிருந்து அவங்க அதை எடுத்துக்க சொன்னாங்க. இல்லை க்ரீன் கலர் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். இது நல்லா இருக்குது, இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு அதுவும் பிடிச்சிருந்தது. நான் எதுவும் மம்மிக்கிட்ட அதை எனக்கு க்ரீன் கலர் தான் வேணும் அப்படின்ட்டு எதுவும் ஆர்டர் பண்ணிக்காமல் வாங்கிக்கிட்டேன். ப்ரௌன் கலர் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பட் அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு இவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு தெரியாமலே அந்த கடைக்கு போய் அவங்க வாங்கிட்டு வீட்டில் வந்து அவங்க பீரோவில் வச்சுருந்தாங்க. என்னை வந்து கூப்பிட்டு திறந்து பாரு, ஒரு பீரோவை திறந்து பாரு அப்படின்னு ஏதோ எடுக்க சொல்லாமல் என்னமோ தெரில, ஏதோ எடுக்க சொல்லி நான் உள்ளே திறந்து பார்க்குறப்போ அந்த ஒரு ஜீன்ஸ் பேண்ட் இருந்தது. ஸோ அது பார்க்குறப்போ அந்த ஒரு பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஃபீல் வந்து அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத ஒரு ஃபீல். சின்ன வயசுலேருந்தே டிவி ரொம்ப பார்ப்பான். அவன் பிறந்ததுலேருந்து டிவி வாங்கினது ரொம்ப அட்டாச்சட் டிவிக்கு. கலர் ஃபில்முக்கு யூஸ் பண்ண கலர் ஃபில்ம்லாம் இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்னால் புரிஞ்சிடும் நம்ம பழைய படம்னு. பட் யூஸ் பண்ண கலர் படத்தில் கூட அந்த காஸ்டியூமை பார்த்து இது பழைய படமா மம்மின்னு கேட்பான். அப்போ நானும் என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கோம், இதெல்லாம் இப்படி அவன் பார்க்குறான்னு. அப்புறம் வளர வந்துட்டு ஒவ்வொரு படம் பார்க்கும்போது அவன் அந்த டீம் இதெல்லாம் கேட்பான். கோரியோகிராஃபர் யார், டான்ஸு ஸ்டண்ட்டு யார், அது பார்த்து வைங்க, மியூசிக் டைரக்டர் யாருன்னு. அப்புறம் அவன் கேட்க தான் நானும் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சில்லை. நான் சும்மா ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக பார்க்குறது. அவன் கேட்ட பிறகு அது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது யாருன்னு நான் பார்க்கணுன்னு தோணும். நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு இதையும் அவன் ரொம்ப க்ளீனாக அப்சர்வ் பண்ணுவான். அந்த டீம் ஒர்க் இதெல்லாம் பார்ப்பான். அப்புறம் வந்து அந்த வயசில் அவனுக்கு என்ன மம்மி இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிச்சிருக்கு, அப்படி செய்கிறாங்க அப்படி இப்படின் போது நான் வந்து அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அவனுக்கு புரியலன்னு. இப்போ அது ரிவர்ஸ் ஆகிருக்கு. எனக்கு புரியலனாக்கா நான் சும்மா அவனுக்கு எப்படி தெரியுமா எனக்கு தெரியாது, எனக்கு புரியலங்கிறது, எனக்கு புரியலையா மம்மின்னு சொல்லிட்டு திரும்பி அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவான். எனக்கு பொறுமையாக சொல்லுவான். எனக்கு திரும்பி சீரியஸ்லாம் போட்டு பார்த்தோம்னா எனக்கு புரியலப்பா, திரும்பி போடுனா கூட பொறுமையாக உட்காந்து போட்டு எனக்கு புரிகிற மாதிரி பார்த்துக்குவான் அவன். ராஃப்ட் விஷயத்தையும் அப்படியே சொல்லலாம்.
ஏன்னா இந்த மாதிரி நான் இந்த மாதிரி அப்பாவோட ஜாப் எடுக்கலாமா, என்ன பண்ணுவான்னு தெரியல. மம்மி ஆயோட ஜாப் எடுத்துக்கோ சொல்லுவாங்களா, என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. பட் ஆயோட ஜாப் எடுத்துக்கோன்னு சொல்லியிருந்தா நான் கண்டிப்பாக எடுத்துருந்துருப்பேன். வேணாம்னா சொல்லியிருக்க மாட்டேன், எடுத்து நான் பண்ணியிருப்பேன். இந்த ஃபில்ம் மேக்கிங் கோர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க எதுவும் சொல்லாமல் டிஸ்கரேஜ் பண்ணாமல் பண்ணு அப்படின்ட்டு, அதுவும் ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். நான் அப்ளிகேஷன் கொடுத்தோன்னே அவங்க பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணி இன்னும் ட்ரீம்ஸ் ஃபாலோ பண்ண அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ராஃப்ட் எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக அனந்தபுரம் போயிருந்தப்போ இவங்க கூட இன்னொரு பையனும் வந்திருந்தாங்க எக்ஸாம் எழுதும்போது. அப்புறம் போகும்போது ஜஸ்ட்டாக ப்ரே பண்ணியிருப்பேன். அவனும் சும்மா இப்போ அந்த பையனும் இவனும் நல்லா போனாங்க. திரும்பி வரும்போது அவனை விட இவன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தான். அங்கே இருந்த ஆஃபீஸ் ஸ்டாஃபும் அவங்ககிட்ட இவனும் நல்லா பழகினா, அவங்களும் இவங்ககிட்ட நல்லா பழகினாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஹெசிடேஷன் வந்தது, எப்படி இருக்குமோ இவன் சூட் ஆவானா அந்த இன்ஸ்டியூஷனுக்கு அப்படின்லாம் யோசிச்சுட்டு, சரி ஒரு தடவை பர்சனலாக போய் பார்த்துட்டு வந்துடலான்ட்டு போனால் அங்கே இருந்த ரெசிபிகேஷன் பார்த்து நல்லா சாட்டிஸ்ஃபை ஆனேன். அங்கே இருந்த செக்யூரிட்டியை இவனை விஷ் பண்ணாங்க, சல்யூட் பண்ணி விஷ் பண்ணாங்க வரும்போது. சரி அப்போவே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது, சரி ஐ ஹவ் நாட் டேக்கன் அ ராங் டிசிஷன் சொல்லிட்டு. ராஃப்ட் அகாடமிக்கு சேர்ந்த பிறகு எடுத்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் கொண்டு வந்து காமிச்சான், பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாம் நல்ல மோட்டிவேஷன், நல்ல கான்செப்டோடு எடுத்திருக்கான். லேட்டஸ்ட்டு அம்மா வரைக்கும் பார்த்தோம். இந்த அஃபெக்ஷன் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த கான்செப்ட் பிடிச்சிருந்தது. இனிமேல் எடுக்கிற ஃபிலிம்ஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸும் அந்த மாதிரி நல்ல மோட்டிவேஷனோடு ஒரு நல்ல எல்லாருக்கும் ஆடியன்ஸ்கிட்ட ஒரு நல்ல சேஞ்ச் வர மாதிரி இருக்கும்னு நம்புகிறோம். எடுப்போம், கண்டிப்பாக அந்த மாதிரி எடுப்போம். இப்போ வரைக்கும் ஃபுல்லாக சொல்லிட்டீங்க, உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக சொல்லிட்டீங்க. என் கூட ஸ்பெண்ட் பண்ணிங்க, ஷேர் பண்ணிட்டீங்க ஃபுல்லாக. நீங்கள் சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் எய்ம்ஸ் மாதிரி, இல்லை ஆம்பிஷன்ஸ் மாதிரி, இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்திருக்கா? இருந்தால் இப்போ சொல்லுங்கள். சின்ன பிள்ளைல ஸ்கூலில் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கத்தில் அந்த ரோட் சைடு ஒரு காட்டேஜ் பார்த்துருக்கேன், மேரி காட்டேஜுங்கிற இது பார்த்தேன். அப்போது சின்ன வயசில் ஒரு ஆசை உண்டு, இந்த மேரி காட்டேஜ் மாதிரி நம்ம கடவுள் ஆசீர்வாதம் இருந்தால் ஜூனட் காட்டேஜுன்னு ஒன்று கட்டணும், நமக்கு வீடு கட்டும்போது ஜூனட் காட்டேஜ்னு கட்டணும்னு நினச்சேன். அதே மாதிரி ஒன்று கட்டியிருக்கோம். அப்புறம் ஒரு கார் வாங்கணும்னு ஒரு ஆசை உண்டு. பெருசாக ஏதாச்சும் ஆம்பிஷன் தந்துடுறியா? ஐ மீன் நம்மலாம் சுவிட்சர்லாண்ட் போகணும், இல்லை சிங்கப்பூர் போகணும், இல்லை டூர் போகணும், ஹாலிடே ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாச்சும்? அந்த மாதிரி போனால் ஜெருசலேம் இதெல்லாம் போகணும்னு ஆசை உண்டு. எங்கள் கசின் அக்கா சொன்னது இன்னும் ரொம்ப ஆசையாக இருக்கும். இப்போ அவங்களாம் போயிட்டு வந்திருக்காங்க, அது போகணுன்னு எனக்கும் ஆசை. அடுத்தது ஆனால் இப்போதைக்கு நீ ஒரு நல்ல ஒரு டைரக்டர் ஆகணுன்னு ஒரு ஹோப் இருக்குது. டிவியில் டேரக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபீல் உண்டு, நம்ம நாளைக்கு ஆகஸ்ட் இந்த மாதிரி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஆசை உண்டு. ஒரு பெரிய டேரக்டர்ஸ் கேபி அவங்களோட இதெல்லாம் கூட நீ சொல்லியிருக்கோமா, என்னம்மா இப்போ நான் இப்போ செய்யணும்னு நினைக்கலாம், அவர் அன்னைக்கே நினச்சிருக்காரு அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ டேரக்டர்ஸ் குவாலிட்டிஸ் உனக்கு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரியுது. விஷயம் ஆல் தி பெஸ்ட். தேவதை நீயும் வந்து என்னையும் சுமந்து I am on a journey to fulfill my mother's dream, which is me becoming a filmmaker. I hope her dream will come true sometime in near future. நினைவெல்லாம் நீ தாயே, அன்பிலே தவள செய்தாய். மலரை நான் பேசி வந்தேன், மார்பில் அணைத்துக் கொண்டாய். நினைவெல்லாம் நீ தாயே, அன்பிலே தவள செய்தாய். சொல்லவே
1000 ஆண்டுகள் வேண்டும் உன்முகத்தை காணவே. வேறு எங்கு நான் செல்வேன் அரவணைத்தாய் தாயே.